2023 மே மாசம் காலைல 11 மணிக்கு ஒரு 69 வயசு தாத்தா செக்க டெபாசிட் பண்றதுக்காக பேங்க் போனார். அவர் ஒரு ஆட்டோ பாடி பெயிண்டர். இது நடக்கிறது கலிபோர்னியால. அவர் அந்த பேங்கோட ரெகுலர் கஸ்டமர். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க, ரொம்ப சோகத்திலேயே இருந்தாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு கொள்ள அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். எல்லாரும் அமைதியா இருந்தா நான் யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டேன். இவன் இந்த சிக்னல்ல நின்னு பைபிள் படிச்சுட்டு போதனை சொல்றவனாச்சே. யோ கேஷியரு, பின்னாடிதான் கன் இருக்கு, நம்ம ஏன் பயப்படணும், இல்லை நம்ம பையன்தான், போய் பேசி பார்ப்போம். ஒழுங்கா மொத்த கேஷும் எடுத்து வெளில வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ப்ரோ என்னாச்சு, உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா? இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஜெயிலுக்கு போகணும், அவ்வளோதான். எனக்கும் உங்க நிலைமை தான். நானும் ஜெயிலுக்கு போயிருக்கேன். லைஃப் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கும் கொடுக்கும். உங்ககிட்ட எதுவும் பேசுறதா இல்லை. போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணட்டும், நான் ஆச்சு போலீஸ் ஆச்சு, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க வெளில போய் பேசலாம். வெளியேயா? சரி வாங்க போய் பேசலாம். இவனுக்கு நம்ம கமல் சொன்ன கட்டிப்பிடி வைத்தியம் தான் செட் ஆகும். வாங்க ப்ரோ. யோ என்ன பண்ற? போலீஸ் வர்ற வரைக்கும் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. போலீஸ் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. 45 நிமிஷம் இன்ட்ராகேஷனுக்கு அப்புறம் நம்ம ஆர்மஸ் வெளில விட்டாங்க. ஆர்மஸ் வெளில வந்தாலும் அப்படியே மீடியா ஃபுல்லா கூடி அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இப்படி பண்ணணும்னு தோணுச்சு? அதுக்கு அவர் சொன்னாரு, அவனோட வலி அவன் கண்ணுல தெரிஞ்சிச்சு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அன்பும் பாசமும் உலகத்துல எல்லாத்துக்கும் மேல. டெய்லி யாராவது ஒருத்தனுக்காவது அன்பு காட்ட ட்ரை பண்ணலாமே.